ஜெபம். அன்புள்ள ஆண்டவர் அச்சாம் தீவிரம் சோத்திரிங்க ஆண்டவரே. இந்த நாள் காலையில நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, கடந்த நாள் இரவு ஃபுல்லும் நல்ல சுகத்தோட பாதுகாத்து தேவைக்காக நன்றி ஆண்டவரே. இஞ்ச நாள்லையும் நாங்கள் தியானிக்கிற வசனங்கள் வந்துட்டு நீங்கள் ஆசிரியங்க ஆண்டவரே. அது எங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து பிரயோஜனமாக இருக்க, எங்களை சீர்படுத்திக் கொள்ள நீங்கள் எங்களுக்கு தேவையான ஞானத்தை தாங்க ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு தியானத்துக்கு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய வேத பகுதி என்னன்னாக்கி ஏசாயா 33ஆம் அதிகாரம் வசனம் 14-16. இந்த 3 வசனத்துல வந்து நம்ம அதை வந்து 3ஆ வந்து பிரிச்சுக்கலாம். 14ஆம் வசனத்துல வந்து அதுல என்ன இருக்குன்னாக்கி ஒரு 2 காரியம் இருக்கு. அது என்னன்னாக்கி பாவிகள் தேய்க்கிறார்கள், மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது அப்படின்னு ஒரு 2 விஷயம் இருக்கு. அந்த குணம் வந்துட்டு நம்மகிட்ட எதனால இருக்கு, அதை நம்ம வந்து எப்படி கரெக்ட் பண்ணிக்கணும், அதை வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து 15ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னாக்கி அதுல என்ன இருக்குன்னாக்கி ஒரு 6 விதமான காரியங்கள் இருக்கும். அது வந்துட்டு நம்ம வாழ்க்கையில வந்துட்டு நம்ம கடைபிடிக்கணும். மேல இருக்கிற 14ஆம் வசனத்துல உள்ள 2 விஷயத்த வந்துட்டு நம்ம இதயத்துல இருந்து எடுத்துட்டு போடணும். அப்புறம் வந்துட்டு 15ஆம் வசனத்துல வந்து ஒரு 6 விஷயம் இருக்கும். அதை வந்து நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும். நம்ம அதை கடைபிடிச்சா நம்ம 16ஆம் வசனத்துல போட்டிருக்க மாதிரி ஒரு 4 ஆசீர்வாதத்தை வந்து நம்ம பெற முடியும். அதான் வந்து நம்ம இப்போ பார்க்க போறோம். முதல்ல வந்துட்டு 14ஆம் வசனம். அதுல வந்து என்ன இருக்குன்னாக்கி சியோனில் உள்ள பாவிகள் தேய்க்கிறார்கள், மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது. நீங்க அநேக டைம் வந்துட்டு நம்ம யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்கி நமக்கு வந்துட்டு ஒரு பயமோ ஒரு திகைப்போ வந்துட்டு எதனால வந்துட்டு இருக்கோம்னாக்கி நம்ம ஏதாவது வந்துட்டு ஒரு குற்றம் செஞ்சிட்டோம், ஏதோ ஒரு பாவம் வந்துட்டு நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு இந்த ஒரு எண்ணம் வந்துட்டு நம்ம இருதயத்துல இருக்கும்போது கண்டிப்பா வந்து அந்த நாள் ஃபுல்லா நமக்கு அது வந்து மைண்ட்ல இருக்கும். ஒரு சில டைம்ல வந்துட்டு நம்ம ரெகுலரா வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம்னாக்கி அந்த நாள்ல வந்துட்டு ஜெபம் பண்ணலன்னாக்கி நமக்கு ஏதோ ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்தாலும் நம்ம காலில் ப்ரேயர் பண்ணலையே, அதனாலதான் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்ட்டு ஒரு ஒரு குற்ற மனசாட்சி வந்து நம்மளோட இருதயத்துல வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு இருக்கும். அப்புறம் வந்துட்டு நான் ஏதாவது ஒரு பொய் சொல்லிட்டாவோ யாரையாவது வந்துட்டு நம்ம ஏத்து பேசிட்டாவோ அந்த ஒரு எண்ணமும் வந்துட்டு நமக்கு அந்த நாள் ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்துட்டு அதை என்ன பண்ணணும்னாக்கி எப்போலாம் நமக்கு திகைப்பு பயம் இருக்கோ அப்போ வந்து நம்ம இருதயத்துல வந்து ஏதோ வந்துட்டு சரியில்லை, நம்ம வந்துட்டு அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கி நம்ம என்ன பண்ணணும்னாக்கி ஆண்டவருடைய சமூகத்துல போய் இருக்கணும். நமக்கு எப்பெல்லாம் வந்து பயம் இருக்கோ திகைப்பு இருக்கோ அப்போ வந்துட்டு ஆண்டவர் சமூகத்துல போய் உட்கார நம்ம வந்துட்டு பழகணும். ஏதோ வந்து சம்திங் வந்து ராங், அதை வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஏதோ தப்பு வந்துட்டு நம்மகிட்ட இருக்குன்னாக்கி அதை அனலைஸ் பண்ணி நம்ம டெய்லி வந்துட்டு அதை சரி பண்றதுக்கு பார்க்கணும். காலையில ஆண்டவர் சமூகத்துல வந்து முந்தின நாள் ஏதாவது விஷயம்லாம் ஏதாவது அஃபெக்ட் பண்ணிருந்துச்சுன்னாக்கி அதை ஆண்டவர் சமூகத்துல வச்சு நம்ம அதை வந்து டிசிஷன் எடுக்கணும். ஒரு வந்துட்டு நம்ம யார்கிட்ட வந்து தேவையில்லாத வார்த்தையை வந்துட்டு விட்டுட்டோம்னாக்கி அதை பேசின பிறகு நமக்கு வந்துட்டு அது மன கஷ்டமா இருக்கு, இது வந்து நம்ம பேசியிருக்க கூடாது அப்படின்னு வந்து நமக்கு தோணுதுனாக்கி நம்ம அதை என்ன பண்ணணும்னாக்கி ஆண்டவர் சமூகத்துல வந்து உட்காரணும். ஆண்டவர் வந்துட்டு அது தப்புன்னு சொல்லும்போது அடுத்த நாள் வந்துட்டு நம்ம அதை சரி பண்ணிக்கணும். அப்படி பண்ணும்போது நமக்கு அந்த சமாதானத்தை வந்துட்டு நம்ம இருதயத்துல வந்து திரும்பி பாதுகாக்க முடியும். அப்படின்னாக்கி ஃபர்ஸ்ட் வந்து நம்மகிட்ட வந்துட்டு ஒரு திகைப்பு வந்து இருக்குனாக்கி பயம் வந்து இருக்குனாக்கி ஒரு நம்ம ஏதோ ஒரு குற்றம் செஞ்சுட்டோம் அப்படின்ட்டு ஒரு உறுத்தல் இருக்குனாக்கி நம்ம அதை தனியா உட்காந்து ஆண்டவர் சமூகத்துல வந்து யோசிச்சு பார்த்து ஆண்டவர்கிட்ட கேட்டு அதை வந்து சரி பண்ணணும். பண்ணாக்கி நமக்கு அந்த ரிலீஃப் வந்து நமக்கு வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும். அப்புறம் வந்து இன்னொன்று வந்து 2வது மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது. அநேக டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கி நம்ம எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம கூட நிறைய பேர் இருப்பாங்க, ஒர்க்ல கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க கம்மியாக இருப்பாங்க. சில டைம்ல வந்துட்டு அவங்கள வந்துட்டு நம்ம ரொம்ப தரமட்டமா வந்துட்டு நம்ம கீழே இருக்கவங்க வந்துட்டு நம்ம வந்து நினைக்க கூடாது. சில டைம்ல வந்து நம்ம அவங்கள வந்துட்டு ஒரு வேலிடா அவங்களையும் வந்துட்டு உன்னை போல் பிறரை நேசி ஆண்டவர் வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல வந்துட்டு நம்ம இதயத்துல என்னென்ன விருப்பம் இருக்கோ என்ன நம்ம திங்க் பண்றோமோ அதே போல அவங்களுக்காண்டியும் வந்துட்டு நம்ம வந்துட்டு திங்க் பண்ணணும். நமக்கு அந்த வேலிடான எண்ணம் வந்துட்டு இருக்கணும்.
நமக்கு அப்படி இல்லைன்னா நம்ம சில பாவத்துல வந்துட்டு நம்ம இதாயிருவோம். அது எப்படின்னாக்கி நம்ம நிறைய நேரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கி யோசிச்சு பாத்தீங்கன்னா நமக்கு ஒருத்தவங்க வந்து நன்மையை வந்துட்டு அநேக டைம் வந்து செஞ்சிருப்பாங்க. ஒரு 10 நன்மையோ 20 நன்மையோ செஞ்சிருப்பாங்க. ஆனா ஒரு காலகட்டத்துல வந்துட்டு ஏதோ ஒரு தீய விஷயம் வந்துட்டு நமக்கு செஞ்சுட்டாங்க அப்படின்னு வந்து நம்ம கேள்விப்படும்போது என்ன ஆயிடுதுனாக்கி அந்த 10 காரியங்களை வந்துட்டு நம்ம மறந்துடும். இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம யோசிச்சிட்டே இருப்போம். அது வந்துட்டு நம்ம எல்லா விஷயத்திலும் நம்ம இண்டிவிஜுவலா வந்துட்டு நம்ம தனியா இருக்கும்போது யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்கி ஒருத்தவங்க நம்மளை வந்துட்டு இப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறப்போ அவங்க நமக்கு இதுவரை செஞ்ச நன்மைகள் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு ஞாபகத்துக்கு வராது. அந்த இந்த தீமை மட்டும்தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அது வந்துட்டு நம்ம அந்த தீமையை வந்துட்டு நம்ம பெருசா எடுத்துக்கிட்டாக்கி அது வந்துட்டு நம்மளை தான் பாதிக்கும். நம்மளை பாதிக்கும். நம்ம இருதயத்துல அந்த ஆரோக்கியம் சமாதானத்தை வந்துட்டு அது இழக்க பண்ணும். அதனால நம்ம எப்பவுமே வந்துட்டு மற்றவங்களை வேலிடாகவும் சில டைம்ல வந்துட்டு இந்த ஒரு எண்ணமும் நம்மகிட்ட வந்துட்டு இருக்கும். நம்ம வந்துட்டு அவங்க முன்ன வச்சு என்ன பண்ணுவோம்னாக்கி அவங்கள வந்துட்டு ரொம்ப உயர்த்தி வந்து பேசுவோம். ஆனா வந்துட்டு நம்ம இருதயத்துல வந்துட்டு அவங்கள பத்தி ரொம்ப தாழ்வான ஒரு எண்ணம் வந்துட்டு நிறைய டைம்ல இருக்கும். நமக்கு அப்படி வந்து இருக்கக்கூடாது. எப்பவுமே வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு நமக்கு ஏத்தாப்புல நம்மளை எப்படி நினைக்கிறோமோ அதே போலதான் வந்துட்டு மற்றவங்களை வந்துட்டு நினைக்கணும். அப்படி நினைச்சோம்னாக்கி நம்ம வந்துட்டு அவங்களுக்கு தீமை செய்ய மாட்டோம். இங்க நேரா ஒண்ணு பேசுறதும் மனசுல வந்துட்டு அவங்கள பத்தி ஒரு தாழ்வான எண்ணம் வந்துட்டு இருக்காது. அதனால வந்துட்டு நம்ம ஒண்ணு வந்து நம்ம பயப்படுறோம்னாக்கி நம்ம இதயத்துல வந்துட்டு ஏதோ ஒரு குற்றம் வந்துட்டு நம்ம வந்து தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு உறுத்திட்டு இருக்கோம். அதை வந்துட்டு நம்ம ஆண்டவர் சமூகத்துல போய் உட்காந்து அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். இன்னொன்னு வந்துட்டு உங்களை வந்து நடுக்கம் பிடிக்கிறது. இன்னைக்கு நீங்க மாயக்காரரா இருந்தீங்கன்னாக்கி இப்போ உங்களுக்கு ஆப்போசிட்ல ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க இருக்கும்போது அவங்கள உயர்த்தி பேசுறதும் ஆனா வந்துட்டு இருதயத்துல வந்துட்டு நம்ம அவங்கள வந்துட்டு நம்மளோட கீழே வந்துட்டு வச்சிருக்கோம். அப்படி வைக்காம நம்ம எப்பவுமே வந்துட்டு நம்ம இருதயத்துல வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு இவங்க வந்து கனம் பொருந்தியவங்க, இவங்க வந்து ஆண்டவர்னால வந்துட்டு படைக்கப்பட்டவங்கன்ட்டு அப்படியே வேலையில வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் வந்துட்டு வச்சிருக்கும் போது நம்ம அவங்கள்ட்ட பேசுற விதம் எல்லாமே வந்துட்டு அவங்கள மேன்மையாக தான் வச்சு நம்ம வந்து பேசுவோம். அவங்க ஒரு சில டைம்ல வந்துட்டு நமக்கு தப்பு ஒரு தீய விஷயம் செஞ்சுட்டா கூட நம்ம அவங்க நமக்கு செஞ்ச நன்மைகளை வந்துட்டு நம்ம யோசிச்சு பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனம் வந்துட்டு அதில் என்ன இருக்குன்னாக்கி ஒரு 6 விஷயம் வந்துட்டு இருக்கு. நம்ம இந்த மாதிரி தான் வந்துட்டு நடக்கணும் அப்படின்ட்டு இருக்குது. அதில் ஒன்று வந்து வசனம் வந்து 15 நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடி வைக்கிறவனே. இதுல பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஒவ்வொரு பாயிண்டா பார்க்கும்போது 6 விஷயம் வந்துட்டு இருக்கும். ஒண்ணு வந்துட்டு நம்ம நீதியா வந்து நடக்கணும், நம்முடைய செயல்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு நீதியா வந்துட்டு இருக்கணும். அப்புறம் வந்துட்டு நம்ம பேச்சு வந்துட்டு செவ்வையானவர்களை வந்துட்டு நம்ம பேசணும் அப்படின்னு வந்துட்டு ஒவ்வொரு நாள் வந்துட்டு நம்ம பிரயாசம் பண்ணணும். அப்புறம் வந்து மற்றவங்களுக்கு வந்து இடுக்கன் செய்யக்கூடாது, அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு வெறுக்கணும். எப்பவுமே வந்துட்டு மற்றவங்களுக்கு வந்து அவங்கள பத்தி திங்க் பண்றதா இருக்கட்டும், அவங்களுக்கு செய்யற செயலா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு நல்லதையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு செய்யணும். அப்புறம் வந்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி, இது வந்துட்டு பரிதானம்னாக்கி நம்ம கடன் வாங்குறதுல வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா வந்துட்டு இருக்கணும். அது வந்துட்டு வாங்காம இருக்கிறது வந்துட்டு நல்லது. நமக்கு வந்துட்டு ஒரு சில டைம்ல வந்துட்டு சுச்சுவேஷன்னால வந்துட்டு நம்ம வாங்கிட்டாலும் நான் இப்போ கூட அந்த காலேஜ் படிக்கும்போது கூட பார்த்துருக்கேன். எங்கள் கிளாஸ் பையங்களாம் இருப்பாங்க. வந்து எப்பயும் வந்துட்டு பைக் வாங்கும்போது லோனுக்கு வந்து பைக் வாங்கும்போது வந்துட்டு அதை வந்து ஒரு கண்ணால் வந்துட்டு பார்க்கக்கூடாது. ஒரு எண்ணம் வந்துட்டு நம்ம இதயத்தில் வந்துட்டு எப்படியுமே இருக்கணும். இந்த 6 விதமான விஷயம் வந்துட்டு நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டு எப்பவுமே வந்து ஃபாலோ பண்ணுறே பார்க்கணும். ஒன்று வந்து நீதியாக நடக்கணும், அப்புறம் செம்மையான பேச்சில் வந்து செம்மையாக இருக்கணும், அப்புறம் வந்துட்டு யாருக்கும் வந்து கெடுதல் வந்து செய்யக்கூடாது, இடுக்கன் வந்து செய்யக்கூடாது,
அப்புறம் வந்துட்டு கடன் வந்துட்டு வாங்கக்கூடாது. அதில் வந்துட்டு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் வந்து நம்ம செவியை வந்துட்டு சில நேரத்தில் வந்துட்டு நம்ம அடைச்சி வச்சுக்கணும். அப்புறமா வந்து அவங்க கண்களை வந்து பொல்லாப்பு காணாதபடி கண்களை வந்துட்டு மூடணும். நம்ம இப்படி இருக்கும்போது 16ஆம் வசனத்தை வந்துட்டு நீங்கள் வாசிக்கும்போது அதில் வந்து ஆசீர்வாதம் இருக்கு. நீங்கள் அந்த 15ஆம் வசனத்தில் ஒரு 6 விஷயம் இருக்கு. இதை வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டு அப்படியே கடைபிடிக்கும் போது 15ஆம் வசனத்தில் அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும், அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். இதுல என்ன 4 விஷயம் இருக்கு. நம்ம அந்த 15ஆம் வசனத்துல உள்ள இந்த 6 விஷயத்தை வந்துட்டு நம்ம அப்படியே வாழ்க்கையில் கடைபிடிக்கும் போது நம்ம உயர்ந்த இடத்துல வந்துட்டு வாசம் பண்ணுவோம். அப்புறம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு ஒரு உயர்ந்த அடைக்கலம் வந்துட்டு இருக்கும், ஒரு பாதுகாப்பு வந்துட்டு இருக்கும். அப்புறம் வந்துட்டு நமக்கு தேவையான அஞ்சண்டு தேவையான உணவு வந்துட்டு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் நமக்கு தேவையான தண்ணீர் வந்து நிச்சயமா வந்துட்டு கிடைக்கும்னு போட்டிருக்கு. இது வந்துட்டு ஒரு 4 ஆசீர்வாதம். நம்ம அந்த 15ஆம் வசனத்துல இருக்கிற 6 விஷயத்த வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையில வந்துட்டு கடைபிடிக்கும் போது இந்த 4 விஷயம் வந்துட்டு நம்ம லைஃப்ல வந்துட்டு கிடைக்குது. அதான் வந்துட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ வந்துட்டு மிஷினரி வரலாறு வந்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ மிஷினரி வரலாறு வந்து யாரை பத்தி பார்க்குறோம்னாக்கி பில் பிரெட் அவங்களும் அவங்க மனைவியும் சேர்ந்து ஒரு ஊழியத்தை வந்து செய்கிறாங்க. அதை பற்றி வந்து நம்ம பார்க்கலாம். 1951ஆம் ஆண்டு வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ், அது வந்து இது வந்து கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தில் இவாஞ்சலிஸ்ட் அவங்க இந்த பில் பிரெட் மற்றும் அவரது மனைவி வந்து பேனட் அவங்களால வந்துட்டு இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் அந்த இது வந்துட்டு நிறுவப்படுறது. இது வந்துட்டு ஒரு ஊழியம். அது வந்து இவங்க யாருக்காண்டி அந்த ஊழியத்தை வந்து செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னாக்கி கல்லூரி மாணவர்களுக்கு வந்துட்டு இந்த நற்செய்தி வந்து செல்லணும், இந்த காலேஜ் படிக்கிறவங்களுக்கு வந்துட்டு அந்த ஆண்டோடைய வார்த்தையை வந்து போய் சேரணும், அந்த ஒரு பாரத்தோட வந்துட்டு அவங்க யோசிச்சு இந்த ஒரு ஊழியத்தை வந்து செஞ்சாங்க. முதல்ல வந்து காலேஜில் அந்த ஒரு சில சில்ட்ரனை தெரிந்து கொண்டு அவங்களுக்கு வந்து அந்த ஊழியத்தை வந்து செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு விஷன் வந்துட்டு என்ன இருந்துச்சுனாக்கி, எப்பவும் அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அந்த விஷன் வந்துட்டு என்னதான் இருந்துச்சுனாக்கி, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வின் த கேம்பஸ் டுடே வின் த வேர்ல்டு டுமாரோ அப்படின்னு இருந்துச்சு. தமிழில் என்ன போட்டிருக்குனாக்கி, இந்த வளாகத்தை வெல்லுங்கள், நாளை உலகை வெல்லுங்கள். இந்த அந்த தீமா வச்சு விஷனாக வச்சு அவங்க அந்த ஊழியத்தை செய்யும்போது அது வந்துட்டு ஒரு ஆசீர்வாதமாக வந்து அது வந்து பெருகிட்டே வந்து இருந்துச்சு. அப்புறமா வந்துட்டு இது அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு 190க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்த ஊழியம் வந்துட்டு அப்படியே பரவிச்சு. அப்புறம் வந்து 1979 அதில் வந்து அவங்க அந்த திரைப்படம் இயேசு கிறிஸ்து அந்த படத்தை வந்து போடுறத வந்து இவங்க மூலமாக தான் வந்துட்டு அந்த திட்டமும் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு வருது. இவங்க வாழ்க்கையில் வந்துட்டு நம்ம என்ன கற்றுக்கலாம்னாக்கி, ஒன்று வந்து அவங்க வாலிப பையங்க, இந்த காலேஜ் படிக்கிற பையங்களுக்கு வந்துட்டு ஏதாவது வந்து ஊழியம் செய்யணும் அப்படின்னு வந்து அவங்க யோசிச்சு அவங்க க்ளீனாக வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த ஆண்டோடைய வசனத்தை எப்படி கொடுக்கலாம் அப்படிலாம் வந்துட்டு யோசிச்சு அவங்க வந்துட்டு இந்த ஊழியத்தை ஆரம்பித்து அதை வந்து கரெக்டாக அதை வந்து கொண்டு போனாங்க. நிறைய நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன எடுத்துக்கலாம்னாக்கி, நம்மளும் வந்துட்டு நமக்கும் வந்துட்டு நிறைய பேடன் வந்துட்டு வரும். சில நேரத்தில் வந்து நம்மளே வந்துட்டு யோசிச்சு வந்து பார்ப்போம், நம்ம வந்துட்டு இதை வந்து செய்யணும், இந்த காரியத்தை செய்யணும், அந்த காரியத்தை செய்யணும்ட்டு நீங்கள் வந்துட்டு யோசிக்கலாம். அதுக்கு இந்த சூழ்நிலை வந்து அமையாமல் இருக்கலாம். ஆனால் வந்துட்டு நம்ம அதை வந்து இந்த பேடனை எடுத்து நம்ம வந்துட்டு ஜெபத்தில் வந்து வச்சு ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது அது ஒரு நாள் வந்துட்டு நீங்கள் என்னென்ன யோசிச்சு நீங்கள் செய்கிறீங்களோ அது வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு அதை வந்து உங்களுக்கு செய்ய வந்து வழிவாய்ப்புகளை வந்துட்டு கொடுப்பாங்க. அதனால் வந்துட்டு நம்மளால் ஒருவேளை வந்துட்டு இப்போ அந்த பேடன் இருக்கு, நான் செய்ய முடியலன்னு இருக்கலாம், இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் அதை ஆண்டவர் சமூகத்தில் வைக்கும்போது அதை ஆண்டவர் வந்து வாய்க்க வந்து பண்ணுவாங்க. இப்போ திரும்ப ஒரு வாட்டி நம்ம இன்னும் விஷயத்தை வந்து பார்ப்போம். ஒன்று வந்து 14ஆம் வசனத்தில் பார்த்த மாதிரி நம்ம
பயப்படுறோம் அப்படின்னாக்கி ஏதோ ஒரு உங்களுக்கு இருதயத்துல வந்துட்டு ஏதோ ஒரு பயம், ஒரு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பேசிட்டோம் அப்படின்லாம் வந்துட்டு திகைப்பு, மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னாக்கி நீங்க அதை சரி பண்ண வேண்டிய ஒரே இது வந்துட்டு ஆண்டோடைய சமூகம். உங்களுக்கு ஒரு திகைப்பு இருக்குனாக்கி நேரா அது உங்களுக்கு என்னன்னே தெரியலன்னா கூட நம்ம வந்து ஆண்டவர் சமூகத்துல போய் உட்காரும்போது ஆண்டவர் வந்துட்டு அதை கிளியரா வந்துட்டு நமக்கு காமிப்பாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்ட்டும் ஆண்டவரே வந்துட்டு சொல்லி தருவாங்க. அதனால வந்துட்டு உங்களுக்கு எப்பமாவது ஒரு திகைப்பு, ஒரு கஷ்டம் உங்க இதயத்துல வந்துட்டு அஃபெக்ட் பண்ணணும்னாக்கி நீங்க நேரா போய் ஆண்டவர் சமூகத்துல போய் உட்கார்ந்துடணும். உங்களுக்கு அது என்ன விஷயம் தெரியலன்னா கூட நீங்க ஆண்டவர் சமூகத்துல இருக்கும்போது ஆண்டவர் வந்துட்டு அதை கிளியரா வந்துட்டு உங்களுக்கு சொல்லி அதை வந்துட்டு எப்படி சரி பண்ணணும்னு ஆண்டவர் சொல்லி தருவாங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம மாயக்காரர் மாதிரியே வந்துட்டு நம்ம இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். நம்ம இருந்தாகி அதுவும் வந்துட்டு ஒரு நடுக்கம், திகில் வந்துட்டு நம்ம எப்பவுமே வந்துட்டு ஆட்கொள்ளும். அதுக்கும் நம்ம போக வேண்டியது வந்து ஆண்டோடைய சமூகம். அப்புறமா வந்து 15 வசனத்துல பார்த்த மாதிரி அந்த 6 விஷயத்த வந்துட்டு நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டு இருக்கான்னு பார்க்கணும். இல்லைன்னாக்கி அதுக்கான முயற்சிகளை வந்து நம்ம எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது நமக்கு அந்த 16ஆம் வசனத்துல சொன்ன மாதிரி அந்த 4 ஆசீர்வாதம் நம்ம வந்துட்டு பெற முடியும். உயர்ந்த இடங்கள்ல நம்ம வாசம் பண்ண முடியும். அப்புறம் ஆண்டவர் வந்துட்டு நமக்கு எப்பவுமே வந்துட்டு ஒரு அடைக்கலமா வந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்மளுடைய தேவைகள் எல்லாமே வந்துட்டு ஆண்டவர் வந்து சந்திப்பாங்க. அப்பம் நமக்கு அந்தந்த என்னென்ன சாப்பிடணுமோ அதை வந்து ஆண்டவர் பார்த்துக்குவாங்க. தண்ணியை வந்துட்டு ஆண்டவர் வந்து பார்த்துக்குவாங்க. அதனால வந்து இது வந்துட்டு ஆசீர்வாதம். அதே போல வந்துட்டு நம்ம மிஷினரி ஸ்டோரியில பார்த்தது மாதிரி நமக்கு இப்போதைக்கு வந்துட்டு அந்த தாகம் வந்துட்டு இருக்கு. ஆனா வந்துட்டு அதுக்கான சோர்ஸ் ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டு இருந்தா கூட நீங்க வந்துட்டு அதை ஜெபத்துல வைக்கும்போது ஆண்டவர் வந்து அதை ஒரு நாள் வாக்கியம் வந்துட்டு பண்ணுவாங்க. அதை வந்துட்டு நம்மளால இப்ப முடிஞ்சது வந்துட்டு நம்மளுடைய தனிப்பட்ட ஜெபத்துல வந்து நமக்கு என்னென்ன தோணுதோ, உங்களுக்கு என்னென்ன விஷயம் தோணுதோ அதை ஆண்டவருடைய சமூகத்துல வச்சு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வந்துட்டு அதை வந்துட்டு வாய்க்குவாங்க. ஆண்டவர் தான் இந்த வசனம் வந்து ஆசீர்வதிப்பாங்க. ஜெபம் செய்வோம். ஜெபம். அன்புள்ள ஆண்டவர் ராஜா முத்திகம் சோதரி ஆண்டவரே, இன்று நாள் தந்தைக்கு நன்றி ஆண்டவரே. இன்று நாள்லயும் வந்துட்டு தியானித்த வசனங்கள் வந்துட்டு ஆசிரியங்க ஆண்டவரே. அது எங்களுடைய வாழ்க்கையில வந்துட்டு அப்படியே கடைபிடிக்க நீங்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே பலத்தினாலும் இல்லை, பராக்கிரமத்தினாலும் ஆண்டவரே, உங்களுடைய ஆவினாலே வந்துட்டு எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு ஞானத்தை வந்து தாங்க ஆண்டவரே. எங்கிட்ட குறைபாடுகள் இருந்தாலும் அது உங்களுடைய சமூகத்துல வந்து தனித்திருந்து வந்து சரி செய்து கொள்ள எங்களுக்கு தேவையான ஞானத்தை வந்து ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி தயக்காம நன்றின்றவரே. இன்றைய நாளையும் உங்களுடைய கருவி இருக்கிற ஆண்டவரே. இன்றைய நாளில் என்னென்ன கடமைகள் இருக்கோ எல்லாவற்றையும் நீங்கள் ஆசிரியங்க ஆண்டவரே. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூம் மீட்டிங்கில் இருக்கிற ஒவ்வொரு பாஸ்டர்ஸ்காண்டியும், ஒவ்வொரு இவாஞ்சலிஸ்ட்காண்டியும், அப்போ வந்துட்டு ஒவ்வொரு வார்டனுக்காண்டியும், ஸ்டாஃப்காண்டியும், ப்ராஜெக்ட் இன்சார்ஜ் எல்லாத்துக்காண்டியும் ஜூம் பண்ணுறாரு. அவங்க கைட்டு செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் வந்து ஆசிரியங்க ஆண்டவரே. ஆண்டவரே, தொடர்ந்து அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் வந்து நீங்கள் ஆசிரியங்க ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் நம்ம வந்து நீங்கள் பார்த்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென்.